ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால் ஆங்கிலத்தில் எளிதாக பேசவும் எழுதவும் தேவையான எளிய 6 விதிமுறைகளை நம்ம பார்க்க போகிறோம். ரூல் 1 பார்த்தீங்கன்னா, ஒரு வாக்கியம் கேபிட்டல் லெட்டரில் தொடங்கணும். ஃபுல் ஸ்டாப், அது முழு நிறுத்தம், இல்லை கேள்விக்குறி கொஷின் மார்க் அல்லது ஆச்சரிய குறியுடன் பார்த்தீங்கன்னா முடிவடையணும். ஒரு வாக்கியம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது, முடியும் போது ஃபுல் ஸ்டாப் இருக்கும், இல்லைனா கேள்விக்குறி இருக்கும், இல்லைனா ஆச்சரியக்குறி இருக்கும். வாக்கியத்தை பார்த்துருவோம், உங்களுக்கு என்ன புரியும். தி எலிஃபண்ட் அண்ட் மவுஸ் வேர் குட் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் ஆரம்பிக்குது, ஃபுல் ஸ்டாப்பில் முடியுது. யானையும் எலி நல்ல நண்பர்கள். இது ஒரு நேர்மறை வாக்கியம், பாசிட்டிவ் சென்டென்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா வென் டிட் தே அரைவ். இது ஒரு கேள்வி வாக்கியம், அதனால் கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது, கொஷின் மார்க்கில் முடியுது. அவர்கள் எப்பொழுது வந்தார்கள், வென் டிட் தே அரைவ். தட் இஸ் எக்ஸலண்ட். இது ஒரு ஆச்சரியமாக சொல்கிறோம், ஸோ அதனால் உங்களுக்கு ஆச்சரியக்குறி வருது. உங்களுக்கு கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது, அது சிறப்பானது. தட் இஸ் எக்ஸலண்ட். ரூல் 2வது பார்க்க போகிறோம். ஒரு அடிப்படை நேர்மறை வாக்கியம் பார்த்தீங்கன்னா அதோட வடிவம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்கும், வர்ப் இருக்கும், ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு வரும். கேள்வி வாக்கியத்தில் வடிவம் மாறும். ஆனால் நேர்மறை வாக்கியத்தில் உங்களுக்கு எப்பவுமே சப்ஜெக்ட், வர்பு, ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு வரும். எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஐ ஓப்பன்ட் த பாக்ஸ். ஐன்றது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டில் வரும், ஓப்பன்ற வேர்ப், அது ஒரு செயலை குறிக்குது, ஸோ அதாவது வேர்பு. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்டாக வரும். ஸோ சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட். இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் சென்டென்ஸில் இப்படி தான் வரிசையாக வரும். ஐ ஓப்பன்ட் த பாக்ஸ். நான் பெட்டியை திறந்தேன். ரூல் 3 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாக்கியத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட், வர்பு கண்டிப்பாக இருக்கணும். ஒரு வாக்கியம்னா சப்ஜெக்ட் இருக்கணும், வர்பு இருக்கணும். ஆப்ஜெக்ட் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், இன்னும் புரியும். ஹீ டீச்சர்ஸ். ஹீ சப்ஜெக்ட், டீச்சர்ஸ்னா வேர்பு. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கியம். அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஹீ டீச்சர்ஸ். ஹீ டீச்சர்ஸ் இங்கிலீஷ். ஹீ டீச்சர்ஸ் இங்கிலீஷ். சரிங்களா. ஹீன்றது சப்ஜெக்ட். ஒரு செயலை யார் செய்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அவர் அவங்க என்ன செயலை செய்கிறாங்களோ அதுதான் பார்த்தீங்கன்னா வேர்பு. டீச்சர்ஸ், அவர் கற்றுக் கொடுக்குறாரு, சொல்லித்தராரு. எதை சொல்லித்தராரு, யாருக்கு சொல்லித்தராரு அப்படின்ற கேள்விக்கு பதிலாக வரதான் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அவர் எதை சொல்லித்தராரு, இங்கிலீஷை சொல்லித்தராரு, ஆங்கிலத்தை சொல்லித்தராரு. ஸோ அதான் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் ஹீஸ், டீச்சர்ஸ்ன்றது வர்பு, இங்கிலீஷ்ன்றது தான் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். அவர் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கிறார். ரூல் நம்பர் 3ல் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு சப்ஜெக்ட்டு, வேர்ப் இருந்தால் தான் அது சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். கண்டிப்பாக அது ரெண்டும் கண்டிப்பாக இருக்கணும். அதே பார்த்தீங்கன்னா கட்டளை வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா வேர்ப் மட்டும்தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா வாக்கியமாக நம்ம அதையும் கன்சிடர் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் மறைஞ்சி இருக்கும். சரிங்களா. இதை எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸ்டாப், இது வேர்ப் மட்டும்தான். அது நம்ம எதிர்க்க இருக்கவங்ககிட்ட சொல்கிறோம், யூ ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த யூன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறைஞ்சி வரும். இதுதான் கட்டளை வாக்கியம். ஸோ கட்டளை வாக்கியத்தில் உங்களுக்கு ஒரே ஒரு வேர்ப் மட்டும் இருந்தாலும் அது வாக்கியமாக நம்ம கன்சிடர் பண்ணணும். ரூல் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் மற்றும் வேர்பம் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையில் ஒத்து போகணும். அதாவது ஒருமை சப்ஜெக்ட் இருக்குன்னா ஒருத்தங்கன்னா அந்த ஒருத்தங்களுக்கு ஏற்ற வேர்பு போடணும். அது இருவர்னா இருவருக்கு ஏற்ற வேர்பை நம்ம போடணும். ஹீ ஒர்க்ஸ் இன் லண்டன். ஹீ ஒர்க்ஸ் இன் லண்டன். அவர் லண்டனில் வேலை செய்கிறாரு. தே வரும்பொழுது உங்களுக்கு எஸ் வராது, ஒர்க்குன்றது வரும். தே ஒர்க் இன் லண்டன். அவர்கள் லண்டனில் வேலை செய்கிறார்கள். சரிங்களா. இதுதான் சப்ஜெக்டோ வேர்போ எண்ணிக்கையில் ஒத்து போகிறது. ஹீ ஒர்க்ஸ் இன் லண்டன், தே ஒர்க் இன் லண்டன். தட் மாங்க் ஈட்ஸ் ஒன்ஸ் எ டே. மோஸ்ட் பீப்புள் ஈட் 3 மீல்ஸ் எ டே. மாங்க்ன்றது ஒருத்தரை குறிக்குது, மோஸ்ட் பீப்புள் பல பேரை குறிக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேர்புன்றது மாறுது. மாங்க்னா பார்த்தீங்கன்னா துறவி. துறவி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் சாப்பிட்றாரு. பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 சாப்பாடு, 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றோம் நம்ம. தட் மாங்க் ஈட்ஸ் ஒன்ஸ் எ டே, மோஸ்ட் பீப்புள் ஈட் 3 மீல்ஸ் எ டே. ரூல் 5 பார்க்க போகிறோம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ்ஸ்னு என்ன பார்த்தீங்கன்னா நம்ம நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவோம்.
அட்ஜெக்டிவ்ஸ் வந்து ஒன்றாக பயன்படுத்தும் போது வரிசை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம ஒப்பீனியன் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த வேர்டு அந்த அட்ஜெக்டிவ் ஃபஸ்ட்டு வரணும் சைஸை குறிக்கிற அட்ஜெக்டிவ் வந்து அடுத்து வரணும் ஏஜை குறிக்கிற அட்ஜெக்டிவ் அடுத்து வரணும் ஷேப்பை குறிக்கிறது அடுத்து வரணும் கலரை குறிக்கிறது அதுக்கு அடுத்தது வரணும் ஆர்ஜின் எங்கேருந்து வந்து தயாரிக்கிறாங்க அதை சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து வரணும் மெட்டீரியல் எதில் செய்யறா இரும்பில் செஞ்சுருக்காங்க மரத்தில் செஞ்சுருக்காங்களா அப்படின்றத நம்ம வந்து சொல்கிறது வந்து அடுத்து சொல்லலாம் பர்பஸ்னால் வந்து எதுக்கு பயன்படுத்துகிறோம் அதை அப்படின்றத குறிக்கிறதுக்கு நம்ம வந்து சொல்கிற வேர்டில் வந்து அதுக்கு அடுத்து வரணும் சரிங்களா ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா வந்து கருத்து சைஸ்னா வந்து அளவு ஏஜ்னா வந்து வயது ஷேப்னா வந்து வடிவம் கலர்னா வந்து நிறம் ஆர்ஜின்னா வந்து உருவாக்கம் மெட்டீரியலில் வந்து பொருள் பர்பஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கோள் ஒரு எக்ஸாம்பிளோட பாருங்கள் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் ஹீ ஹாஸ் எ லாங் தின் ஃபேஸ் அவர் வந்து நீண்ட மெல்லிய முகம் கொண்டவர் இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைஸ் லாங் இருக்கு இல்லைங்களா அது ஃபஸ்ட்டு போடணும் ஷேப் என்னது தின்னானது மெல்லிய சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன போடுறோம் சைஸ்க்குரிய வேர்டு சைஸ்க்குரிய அட்ஜெக்டிவ் ஃபஸ்ட்டு போட்டு ஷேப்க்குரியதை அடுத்து போடுறோம் அப்படி தான் போட்டு தான் நம்ம வந்து வாக்கியத்தை வந்து அமைக்கணும் ஹி ஹாஸ் எ லாங் தின் ஃபேஸ் அவர் நீண்ட மெல்லிய முகம் கொண்டவர் இன்னொன்று பாருங்கள் ஐ ஹவ் பாட் எ பியூட்டிஃபுல் பிக் ஓல்ட் ரவுண்ட் ரெட் அமெரிக்கன் வுட்டன் டைனிங் டேபிள் பியூட்டிஃபுல்னா அழகான அது வந்து நம்ம கருத்தை சொல்கிறோம் அடுத்து வந்து பிக் பெரிய அளவு ஓல்டுனா வந்து பழசா புதுசா அப்படின்னு சொல்லி வயதை சொல்கிறோம் ரவுண்டாக வந்து அதோட வடிவத்தை பற்றி நம்ம சொல்கிறோம் ரெட்னா வந்து கலர் அமெரிக்கன்னா வந்து எங்கே தயாரித்தாங்க ஆர்ஜின் எங்கன்றதை சொல்கிறோம் வுட்டன் அப்படின்றது எந்த ஆளாக தயாரிக்கப்பட்டது அப்படின்றத சொல்கிறோம் டைனிங் எதுக்கு பயன்படுத்துகிறோம் சாப்பிட்றதுக்காக பயன்படுத்துறது ஸோ இது மாதிரி ஒப்பீனியன் அளவு வயது வடிவம் கலரு அப்புறம் வந்து ஆர்ஜின் எங்கே தயாரித்தாங்களோ அதை பற்றி எதால் தயாரிக்கப்பட்டதை குறிக்கிறோம் அதுக்கப்புறமேட்டு எந்த பர்பஸ்க்காக இது பண்ணுறோன்றதை நம்ம இப்படி தான் வரிசையாக போட்டு அட்ஜெக்டிவை வந்து வரிசைப்படுத்தணும் நான் ஒரு அழகான பெரிய பழைய வட்ட சிவப்பு அமெரிக்க மர சாப்பாட்டு மேஜையை வாங்கினேன் ஃபஸ்ட் என்னது ஒப்பீனியன் சைஸ் இருக்குது ஏஜ் ஷேப்பு கலருன்றது சிவப்பு ஆர்ஜின்றது அமெரிக்கா மெட்டீரியல்ன்றது மரம் என்ன பர்பஸ்க்காக வாங்கினா சாப்பாட்டு டேபிள் சரிங்களா ஸோ பர்பஸ் ரூல் 6 பார்த்தீங்கன்னா இட்ஸுக்கும் அந்த அஃபாஸ்டர் போட்டு எஸ் போடுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு அர்த்தம் இருக்குது ஸோ அதுக்கான வாக்கியத்தை பார்த்துருவோம் ஐ கேன் சி இட்ஸ் ஐசஸ் அதனுடைய கண்களை என்னால் பார்க்க முடிகிறது ஐனா வந்து என்னால் கேன் சி வந்து பார்க்க முடிகிறது இட்ஸுக்கு வந்து உங்களுக்கு என்ன வருது அதனுடைய அதன் அப்படின்ற அர்த்தம் தருது ஐசஸ்னா வந்து கண்கள் ஐ கேன் சி இட்ஸ் ஐசஸ் த கம்பெனி இன்க்ரீஸ் இட்ஸ் ப்ராஃபிட் நிறுவனம் வந்து அதனுடைய லாபத்தை அதிகரித்தது த கம்பெனி இன்க்ரீஸ் இட்ஸ் ப்ராஃபிட் இட்ஸுக்கு உங்களுக்கு என்ன அர்த்தம் தருது அதனுடைய அதன் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது இட்டு போட்டு அஃபாஸ்டர் போட்டு எஸ் போடும்போது அதனுடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அப்படின்றது வரும் இட் இஸ் அமேசிங் அது பிரமாதமாக இருக்கிறது அதே அஃபாஸ்டர் போடாமல் எஸ் போடும்போது அதுக்குரிய அர்த்தம் பார்த்தீங்கன்னா அதனுடைய அதன் அப்படின்ட்டு அர்த்தம் தருது இட் அஃபாஸ்டர் போட்டு எஸ் போடுறதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது அதை பார்த்துருவோம் ரூல் நம்பர் 6 இன்னொரு ரூல் அது இட்டு அஃபாஸ்டர் போட்டு எஸ் போடும்போது இட் இஸ் அல்லது இட் ஆஸ் என்ற ரெண்டு பொருளுமே தரலாம் இட்டு அஃபாஸ்டர் போட்டு எஸ் போடும்போது அதுக்கு ஆஸ்ன்ற மீனிங்கும் இருக்குது ஸோ அதோட விரிவாகத்தை பார்த்துருவோம் இட் ஆஸ் பின் ஸ்னோயிங் பனி பெய்து கொண்டு இருக்கிறது இட் ஆஸ் பின் ஸ்னோயிங் மீண்டும் உங்களை வேறு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்